கட்டன் காஃபி அப்படின்னு கிராம வழக்கத்துலேயும் வெற்று காஃபி அப்படின்னு வீட்டு பெரியவங்களும் சொல்கிற இந்த பிளாக் காஃபியை தொடர்ந்து நாம் 30 நாட்கள் குடிச்சிட்டு வரும்பொழுது உங்களோட உடம்புல ஆச்சரியப்படுற வகையில் பல மாற்றங்கள் உண்டாகும். பிளாக் காஃபி காலையில் நான் குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சிறந்த ஒரு பானமாக இந்த வெறும் காஃபி இருக்கும். நீங்கள் நீங்கள் ஒரு காஃபி பிரியர்களாக இருந்தால் இந்த பிளாக் காஃபியை 30 நாட்கள் குடிச்சு பாருங்க. உங்கள் உடலில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல். 30 நாட்கள் பிளாக் காஃபியை மட்டுமே நாம் எடுக்கும் பொழுது நம்ம உடம்புல என்னென்ன ஆச்சரியப்படுற வகையில் மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போது காஃபியை நம்ம எப்படி குடித்தா முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். காஃபியில் நன்மைகள் அதன் பருகும் முறையிலேயே இருக்குது. அதை அதிக சர்க்கரை மற்றும் பாலோடு நம்ம சேர்த்து குடிக்கிறது காஃபியின் மருத்துவ குணங்களை குறைச்சிருது. அதனால சர்க்கரை இல்லாத கருப்பு காஃபி அல்லது குறைந்த சர்க்கரை சேர்த்து குடிக்கிறது சிறந்தது. ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 கப் காஃபி குடிக்கிறது ஆரோக்கியமானது. அது மட்டும் இல்லைங்க, கல்லீரல் மற்றும் புற்றுநோய் தடுப்புக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கும் கல்லீரலில் கொழுப்பு படுகிறது பாதிப்பு அதிகமாக இருக்குது. கல்லீரல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் காஃபியை விட சிறந்த நண்பன் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். காஃபி குடிக்கிறது கல்லீரல் திசுக்கள் தழும்பா மாறுறதை தடுத்து கல்லீரல் புற்றுநோய் அபாயத்தை குறைக்குது. குறிப்பா பெண்களுக்கு பெருங்குடல் புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய் வராம தடுக்கிறதுல காஃபி முக்கிய பங்கு வகிக்கிறதா அமெரிக்கா கேன்சர் சங்கம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. மூளைக்கு ஆரோக்கியம். மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுலையும் காஃபி ஒரு கவசமா செயல்படுதுங்க. வயதான காலத்தில் ஏற்படுற மறதி நோய் மற்றும் நரம்பு தளர்ச்சி நோய்களை தடுக்கிறதுல காஃபியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஹெல்ப் பண்ணுது. 2025ஆம் ஆண்டில் நடுத்தர வயது பெண்கள் மத்தியில் நடத்தப்பட்ட ஒரு ரிசர்ச்சில் தினமும் 2 முதல் 3 கப் வரைக்கும் காஃபி குடிக்கிறது பெண்களுக்கு முதுமையில் மூளைத்திறன் மங்குவது வெகுவாக குறையுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது பெண்களை நீண்ட காலம் புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சிருக்க ஹெல்ப் பண்ணுதான். அதே மாதிரி ஆழ்ந்த தூக்கம் வேணும் அப்படின்னா தூங்குறதுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே காஃபி குடிக்கிறத நிறுத்திக்கிறது அவசியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் வேர்ல்டு காஃபியை ஒரு கசப்பான மருந்தா பார்க்குறாங்க. நாம் முறையான உடற்பயிற்சி மற்றும் சரிவிகித உணவோடு சரியான நேரத்தில் காஃபி குடிக்கிறத வழக்கமாக்கிட்டோம் அப்படின்னா இதய நோய் முதல் புற்றுநோய் வரை பல பாதிப்புகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டனோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.